ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அபுதாபி ரேசிங் லீக் தான் போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபேமிலியோட வர சொல்லி இருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாரும் கிளம்பி இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3:30 இருக்கும் துபாயிலேருந்து கிளம்பும்போது. ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு கார் ஓட்டினது பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பொண்ணு தான் அபுதாபிக்கு கார் ஓட்டிட்டு போகிறேன். மாஷால்லா சூப்பராகவே ஓட்டினா. நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த ரேசிங்க்கு போகிற ஐடியாவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, சரி ரேசிங் அப்படின்னாக்கா நம்ம வெளியிலேருந்து தான் பார்க்கணும், பசங்கள்லாம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால போகிறதா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து விஐபி டிக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து உள்ளேருந்தும் பார்க்கலாம், சரி உள்ளே தானே ஏசியில் தானே உட்காந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். மாஷால்லா அங்கே அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ டிக்கெட்டு தான், நம்ம ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு. அவங்களாம் கீழே உட்காந்து பார்த்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து விஐபி டிக்கெட் அப்படின்றதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே உட்காந்துருந்தோம். மாஷால்லா நிறைய ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து விஐபி உட்கார்றது. நம்ம ஃபுட்டு வேணா எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம். உள்ளேருந்தும் நம்ம பார்த்தாலும் நல்லாவே தெரியும். நிறைய ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. பட் நான் ஒரு சில ஃபுட்டு மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால பெருசாக நான் வந்து எதுவும் வீடியோலாம் எடுக்கலை. ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் சீக்கிரமே சேர்ந்தாச்சா. ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம் தான் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த ரேசிங் கார்லாம் போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். மாஷால்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஹஸ்பண்டு கூட வேலை செஞ்சவங்களும் எல்லாருமே வந்து ஃபேமிலி அழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாரும்னா இந்த ப்ராஜெக்டில் யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஒரு 10 பேர்கிட்ட தான் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. இந்த சாக்லேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவ் மாதிரியே இருக்குதுல்ல, எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாக்லேட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது வந்து மத்தப் மாதிரி இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபரான் குட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாக்லேட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ ஃபுட்டு வச்சுருந்தாங்க. பட் அவன் வந்து எதுவுமே பெருசாக சாப்பிடவே இல்லை. வெறும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு வந்து இந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மில்க் சாக்லேட் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிக்ஸ் 6:30க்கு தான் ரேசிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா 7 o'clock ஆயிடுச்சு. 7 o'clockலேருந்து வந்து 9 o'clock வரைக்கும் வந்து ரேசிங் நடந்துட்டு இருந்துச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 4 கார் போயிட்டு இருந்துச்சு, 4 ரேசிங் கார் போச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய டிவியும் வச்சுருந்தாங்க. அந்த டிவிலையும் நம்ம பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளேருந்து தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பசங்கள்லாம் வந்து வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னே சொல்லலாம். He is reported to the
ரேசிங்கில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஷோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். பட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் ஷோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சொன்னதுனால சரி ஓகே நான் அங்கேயே வெயிட் பண்ணியாச்சு. மாஷல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஷோ அதெல்லாம் பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ரோபோட் டான்ஸ் எல்லாம் ஆனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஒரு 12:30 1 இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது. அபுதாபிலேருந்து இங்கே வரணும்ல, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. For a better world. The more we look, the more we see. We see possibilities. This is extreme autonomous racing. So, to the dreamers,
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.